ஹலோ உங்கள் அன்பு நண்பன் விஜய் பாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார், ராபர்ட் மாஸ்டர் இவங்க சேர்ந்து நடிச்ச படம் தான் நம்ம மிஸ்ஸஸ் மிஸ்டர். இந்த படத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். என்னடா எப்பவுமே பேச வந்திருப்ப, என்னடா இந்த படத்தை பத்தி என்னடா சொல்ல விரும்புறேன்னு என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த படத்தை பத்தி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். நான் படத்தை பார்க்கும்போது ரொம்ப நாள் சென்று வனிதா விஜயகுமார் வந்து இந்த படத்துல ஸ்டோரி, டைரக்ஷன் எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த படத்த பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னு. ஆ ரொம்ப நாள் சென்னு வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப நாள் பெரிய கனவு அது. ஆ பல தடைகள் வந்து கடந்து வந்திருக்காங்க. பல பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து பல பிரச்சனைகள் தாண்டி தான் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் போயிருக்காங்க. திரும்பவும் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிப்பாங்கன்னா, அது மிஸ்டர்ஸ் மிஸ்டர் தான். என்னன்னா, இந்த படத்துல வந்து என்ன ஸ்டோரின்னா, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அழகா எடுத்து குடுத்துருக்காங்க. படம் உங்களுக்கு பிடிக்காது, சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலில நடக்க வேண்டிய பிரச்சனைகள் தான் அழகா எடுத்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய வயசுல 40, 42, 45 இந்த மாரி வயசுல தான். இந்த வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கலாமா? இல்லையா? பெத்துக்க முடியுமா? இந்த ஸ்ட்ரகுள் எல்லாம் தாண்டி வர முடியுமா? அப்படின்னு தான் இந்த படத்துல நுட்பமாக வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரியிலயும் சின்னதா ஒரு லவ் ஸ்டோரி குடுத்திருக்காங்க நம்ம வனிதா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டார் சீனிவாசன், ஆர்த்தி, ஆ கிரண் அப்புறம் வந்து நெறைய பேர் பல நடிகர்கள்லாம் நெறைய நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஓரளவுக்கு போரிங் இல்லாம லைட்டா காமெடி ஜர்னி, அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இதெல்லாம் மிக்ஸிங் ஆயி அழகா கொண்டு வந்து தெளிச்சிருக்காங்க. கதைய பொறுத்தவரைக்கும் போரிங் அவ்வளவும் இல்ல. படத்த செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு பொறக்க வேண்டிய குழந்த அந்த குழந்தையே கிடையாது. வனிதாவுக்கு பொறக்க வேண்டிய குழந்தையே கிடையாது. இவங்களுக்கு பொறக்கவே பொறக்காது. என்ன ஏஜ் பார் ஆயிடுது. ஓகேங்களா? ஆ ராபர்ட் மாஸ்டரும் வந்து விட்டுட்டு ஹீரோவும் விட்டுட்டு போயிடுறாரு விலகி, சின்ன பிரச்சனைகள்னால. அப்போ வனிதா விஜயகுமார் வந்து ரொம்ப உருகி உருகி அப்பதான் லவ் பண்ணுவாங்க. ஆனா சேர்ந்து இருக்கும்போது லவ் வராது. பிரிஞ்சு போன பிறகு தான் லவ்வே வரும். அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வனிதா விஜயகுமார் தேடி கண்டு போவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகும்போது தான், இப்போ ராபர்ட் மாஸ்டர் உள்ள வருவாரு. ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை இன்னுக்கு தான் பொறந்ததுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. யாருன்னா, செகண்ட் மாப்பிள்ளையும், ஃபர்ஸ்ட் ஹீரோவும். சரிங்களா? அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை நடக்குது. இவங்க வந்து வனிதா, அவங்க தான் வந்து பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல பொறக்கும்போது குழந்தை அவங்களுக்கு கிடையாது. பக்கத்துல இருக்க குழந்தை என் குழந்தைன்னு சொல்லி எடுத்து அவங்க தருவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இதுதான். செகண்ட் ஹாஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவால்ல. லைட்டா படம் ஃபுல்லாவே லேகா ஓரளவுக்கு லேகா இருந்தாலும், அங்கங்கலாம் மியூசிக் கொஞ்சம் லைட்டா அங்கங்க வந்து கவர் பண்ணிருது. டைரக்ஷன் பக்காவா இருக்குது. என்னன்னா ரொம்ப நாள் சென்று வனிதா விஜயகுமார் வந்து பக்காவா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ஃபேமிலி ஸ்டோரி குடுத்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குடுத்திருக்காங்க. என்னன்னா நெறைய ஸ்ட்ரகுல தாண்டி தான் வந்திருக்காங்க. நெறைய 2 பேருமே வந்து நடுவுல வந்து பிரச்சனைகள் நெறைய போயிட்டு இருந்தது. 2 பேரும் சேருவாங்களா? சேர மாட்டாங்களான்னு நெறைய பேருக்கு கேள்விக்குறியா வேற இருந்தது. ஆனா, அதெல்லாம் உடைச்சு இப்ப 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் நடிச்சது மிஸ்ஸஸ் மிஸ்டர் தான். இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா, நான் படம் பார்த்த வரைக்கும் ஓரளவு ஃபேமிலி சப்ஜெக்ட் உட்கார்ந்திருக்குது. ஆனா, ஃபேமிலி உட்கார்ந்து படம் பார்க்க வேண்டிய படங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. என்னன்னா, டபுள் மீனிங்ல நெறைய போகுது. கொஞ்சம் ஓப்பன் டாக்ல அடிக்கிறாங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கிறது தான் இந்த படம் வந்து ஜாலியா ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா நம்ம சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை